மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இன்று தைப்பூச நன்னாள். தைப்பூச திருவிழாவாக பல இடங்களிலும் கொண்டாடப்பட்டிருக்கிறது. பல ஆலயங்களிலே தைப்பூசத்துக்கான பூசை நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. அதைவிட எங்கள் எல்லோருக்கும் மிகவும் ஒரு முக்கியமான நாளாக இது கருதப்படுவதற்கு காரணம், இன்றைய நாளிலே நெற்றிகையில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்லது விவசாயிகளாக இருக்கக்கூடியவர்கள் புதிர் எடுத்தல் என்கின்ற ஒரு நடைமுறையை பின்பற்றி வரக்கூடிய நாள். எனவே இன்றைய நாளில் நிறைய இடங்களில் புதிர் எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு நன்னாளிலே அம்பாறை மாவட்டத்தினுடைய நாவிதன்வெளி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மத்திய முகாம் 4ஆம் கிராமம் வேப்படித்தோட்டம் என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய வாணி அறநெறி பாடசாலை வளாகத்திலே ஒரு திருவுருவச் சிலை இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருவுருவச் சிலை ஸ்ரீ ஆறுமுகநாதர் அவர்களுடைய திருவுருவச் சிலையாக அமைகிறது. அம்பாறை மாவட்டத்தினுடைய எல்லை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய, அதுவும் சைவத் தமிழர்கள் வாழக்கூடிய இடங்களில் எல்லாம் எங்களுடைய சைவத்தையும் தமிழையும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல அமைப்புகள் செயல்பட்டு வருகிறது. இன்றைய இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தவர் விடைக்கொடி செல்வர் சின்னத்துறை தனபாலா அவர்கள். இவர் ஸ்ரீ ஆறுமுகநாதர் சபையினுடைய தலைவராக இருக்கிறார். அதே போல இந்த சிலை நிறுவுவதற்கு மற்றொரு காரணமாக அமைந்தவர் இலங்கை சைவநெறி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் பிரதாபன் ஐயா அவர்கள். அவர் அந்த இடத்திற்கு வருகை தரவில்லை என்று சொன்னாலும் அவருடைய துணைவியார் அந்த இடத்தில் வருகை தந்திருந்தார். அவரோடு சிவஞானம் ஐயா அவர்கள் இருந்தார். அதே போல எங்களுடைய அம்பாறை மாவட்ட கலாசார உத்தியோகத்தர் ஜெயராஜ் ஐயா அவர்களும், அதே போல நாவிதன்வெளி பிரதேச செயலக கலாசார உத்தியோகத்தர், அதே நேரத்தில் அறநெறி பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், ஆலய பரிபாலன சபையினர், இணைய சமூக மட்ட அமைப்பை சார்ந்தவர்கள், அறநெறி பாடசாலை மாணவர்கள் என்று சொல்லி பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த நிகழ்விலே எங்களுடைய கிழக்கிழக்கு சொற்பொழிவாளர் ஒன்றியத்தின் சார்பிலே எங்களுடைய ஸ்தாபக தலைவர் சைவ பண்டிதர் சைவ புலவர் கஜேந்திரா ஐயா அவர்களும், எங்களுடைய அம்பாறை மாவட்ட இணைப்பாளராக இருக்கக்கூடிய சிவத்திரு பிரதீபன் ஐயா அவர்களும், அதே நேரத்தில் நானும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எனவே இந்த இடத்திலே ஆறுமுகநாதருக்கான அந்த சிலை நிறுவப்பட்டு கண் திறக்கப்பட்டு அங்கே மலர் மாலைகள் அணிவித்து பூசை ஆராதனைகளை தொடர்ந்து அறநெறி பாடசாலை மாணவர்களுடைய கருத்துக்கள் பகிரப்பட்டது. அந்த நேரத்தில் அவர்களுக்கான புத்தகங்கள் கூட அந்த இடத்திலே வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. எனவே தைப்பூச நன்னாளிலே ஒரு சிறந்த விஷயமாக இது மாறியிருக்கிறது. சைவத்தை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் என்ற நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. இதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் அன்பான நன்றியை சொல்லிக் கொள்ளலாம். இதற்கான அனுமதியை நாவிதன்வெளி பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் அவர்களும் வழங்கியிருந்தார். அவருக்கும் இந்த தருணத்தில் அன்பான நன்றியை சொல்லிக் கொள்ளலாம். வேகுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்ட மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே சலம்பூவோடு தூபமறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உளந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய் உடலுள்ளொரு சூலை தவிர்த்தருளாய் அலைந்தேன் அடியேன் நதிகை கெடில வீரட்டான துரையம்மானே. கற்பனை கடந்த சோதி
கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருண்மறை சிரத்தின் மேலாய் சிற்பரவி ஓபமாகி நின்று திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எண்தோள் வீசி நின்றாடும் பீரான் தன்னை கண்காள் காண்பின்களோ கண்காள் காண்பின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எண்தோள் வீசி நின்றாடும் பீரான் தன்னை கண்காள் காண்மின்களோ கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எண்தோள் வீசி நின்றாடும் பீரான் தன்னை கண்காள் காண்மின்களோ. இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதிகுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே. பாணி அறநெறி பாடசாலையை சொந்தமாக என்கிற கட்டடத்துக்குள்ளே முதலாவது கருங்கல் சிலை அருமனாவுடைய மூதாதையர்கள் எல்லோரும் செய்த தவத்தின் பயனால் தான் இறைவனை கொண்டு வைக்கலாம். இறைவனை எவ்வாறு வழிபட வேண்டும், இறைவனுக்கு எவ்வாறு பாடலை பாட வேண்டும், இறை கைங்கரிகள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதற்கு நாயன்மார்களுக்குள்ளே 5வது சோதராக போற்றப்படுகின்ற ஆறுமனாவுடைய திருவுருச்சிலையானது கருங்கல் சிலை இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான அடையாளங்கள் வைத்து விட்டால் இன்றைக்கு அல்லாவிட்டாலும் இதனுடைய பெருமதி இன்னும் ஒரு 30 வருடங்களுக்கு பின்னால் இது நாவலர் சிலையடி கிட்ட வாங்க தம்பி என்று ஒருவர் சொல்லும் அளவுக்கு இந்த இடம் பிரபல்யம் அடையும். அப்படி ஒரு விடயத்துக்காக வேண்டிதான் நாங்கள் சிலை வைப்பது என்பது எங்களுடைய நிறுவனத்துக்கு ஒரு பெயருக்காகவோ எங்களுடைய பணிக்காகவோ அல்ல. இது எங்களுடைய மக்களோட அடையாளத்துக்காக செய்யப்படுகிற கைங்கரியம். அருமனாவலர் அந்த காலத்திலேயே பிறந்தவர். அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர் ஆங்கிலத்திலேயும் திறமைசாலி, தமிழிலையும் சொல்ல தேவையில்லை அவரை பற்றி. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே அவர்களை ஒரு பெரியோர் அந்த கவர்னர் அவர்களை இந்த பைபிளை மொழிபெயர்க்க சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கேட்டார். அவர்களும் நல்லபடியும் என்று அதை ஏற்றுக்கொண்டார். அதையும் திறம்பட செய்து கொடுத்தார். ஆனால் வெள்ளக்காரர் நோக்கம் இருந்தால் அவரே செய்து கொடுத்து விட்டு அவர் மூலமாக மதத்தை மாற்றலாம் என்று அவர்கள் ஒரு திட்டத்தை போட்டார்கள்.